அனைவருக்கும் நமஸ்காரம். கோவையிலிருந்து கிருஷ்ணவேணி. நெட்சன் டிவி சேனல் அனைத்து நேயர்களுக்கும் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஒவ்வொரு பதிவுமே நமக்கு நல்ல ரெஸ்பான்ஸுங்க. கமெண்ட் பாக்ஸில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஜனவரியில் அழகாக நீங்கள் புத்தாண்டெல்லாம் கொண்டாடி இருப்பீங்க. அடுத்தது பொங்கல் வழிபாடெல்லாம் சூப்பராக செஞ்சுருப்பீங்க. இப்போ பிப்ரவரி மாதத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு அவ்வளோ ஆதரவு கொடுக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் மீண்டும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. வாழ்க வளமுடன். பிப்ரவரி மாதம் 1-2-2025 எப்படி இருக்குது அப்படிங்கிற பலாபலனை இந்த ஒவ்வொரு பதிவுலையும் நம்ம பார்ப்போம். 19ஆம் தேதி தை மாதம் பிறக்குதுங்க. மிக சிறப்பாக அற்புதமாக பிறக்கக்கூடிய இந்த ஆங்கில மாதம் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தை 20ஆம் தேதி 2-2, அதாவது சனிக்கிழமை பிறக்கக்கூடிய பிரதோஷ அன்னிக்கே பிறக்குது இந்த பிப்ரவரி மாதம். இது ஒரு சிறப்பு. இந்த 2-2 வசந்த பஞ்சமிங்கிறது வருதுங்க. இது எப்படின்னா, நம்ம வீட்டுக்கு ஒரு விடியல், அதே போல் ஒரு லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறத குபேர சம்பத்தை கொடுக்கக்கூடிய பூஜை செய்யக்கூடிய அமைப்பை இந்த வசந்த பஞ்சமியை நம்ம பயன்படுத்திக்கணும். ஏன்னா எந்த நன்னாள் அப்படிங்கிற பண்டிகையை நம்ம முறைப்படி நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னா அது நமக்கு விசேஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்போ வசந்த பஞ்சமியில் வீட்டில் இருக்கிற பெண்கள் அனைவருமே ரொம்ப அந்த லக்ஷ்மி பூஜை எப்படி செய்வோமோ கலசம் வச்சு செய்யலாம், அல்லது லக்ஷ்மி மகாலட்சுமியோடைய படம் வச்சு, தாயாருடைய படம் வச்சு நீங்கள் பூஜை அறையில் செய்யலாம். இது முறைப்படி வீட்டில் செய்யும் பொழுது நமக்கு ஐஸ்வர்யம் பெருகும். இதெல்லாம் எப்படி அர்ச்சனை பண்ணுறது, அஷ்டோத்திரம் சொல்கிறது அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கூட நீங்கள் கேட்டு சந்தேகத்தை தீர்த்துக்கலாம். ஸோ அடுத்தது 4-2 தை 22ஆம் தேதி என்னென்னா ரத சப்தமின்னு வருதுங்க. இது எப்படி அப்படின்னா, ரத சப்தமி அப்படிங்கிறது ஒரு நல்ல சிறப்பான வழிபாடுங்க. இதில் இந்த பித்திருகளுக்கெல்லாம் தர்மதானம் கொடுக்கறது, அதே போல் பித்திரு சாபத்தை நீக்கக்கூடிய அமைப்பு. சூரியன் நல்ல ஒரு உச்சத்துக்கு இருக்குதா, சூரியனுடைய தோஷத்தை நீக்கிறதுக்கு இந்த வழிபாடு ரத சப்தமி சிறப்பானதுங்க. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது, முன்னோர்களை வழிபாடு எடுக்கக்கூடிய அமைப்பு. இது அற்புதமான விஷயம். இதை காலையில் எப்படி ஸ்நானம் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சந்தேகத்தை ஃபோன் பண்ணி கேட்டுக்குங்க. அடுத்தது 11-2 இது எப்படின்னா, தை மாதம் 29ஆம் தேதி வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விசேஷமான நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய ஒரு முருகன் வழிபாடு அப்படின்னாவே தை பூசம். அப்படி ஒரு விசேஷங்க. எல்லா கோயிலுமே, சின்ன கோயில் பெரிய கோயில் எல்லா இடத்துலையும் ஸ்தலத்தில் முருகன் ஸ்தலம் எல்லாமே, குமரன் இருக்கும் இடமெல்லாம், குன்று இருக்கிற இடம்லாம் குமரமாங்க. அப்போ குமரம் இருக்கக்கூடிய முருகன்கிற கோயில் அத்தனை இடத்துக்கும் அபிஷேகம், ஆராதனை, அன்னதானம் அப்படின்னு அற்புதமாக நடக்கக்கூடிய விசேஷ நன்னாள் இந்த மாதத்தில், தை மாதத்தில் ஒரு கடைசியில் வரக்கூடிய ஒரு விசேஷம் எதுனா அந்த பூசம்ங்க. இந்த பூச நன்னாளில் எப்படின்னா, தொழில் விருத்தி, ஆயுள் விருத்தி, நமக்கு என்ன தேவைகள் இருக்கோ அதெல்லாமே பூர்த்தி செய்கிறதுக்கு முருகன் ரெடியாக இருக்கக்கூடிய அந்த பூசங்கிறது எப்படின்னா கடகத்தில் விழுதுங்க, முழு நட்சத்திரமாக. ஸோ இந்த வழிபாடு நமக்கு சிறப்பாக இருக்கும். இன்னும் எனக்கு கோயிலுக்கு போகிறத விட அதிகமானது என்ன, இந்த சித்தர் வழிபாடு ரொம்ப அருமையாக இருக்குங்க. இதில் வடலூர் வள்ளலார் அவர் அவதரித்த ரொம்ப சிறப்பான நட்சத்திரம். தைப்பூசத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ அம்பாள் கோயில் எடுக்கும்போது ஓம் சக்தி கோயிலே ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதே போல் வடலூர் வள்ளலார் கோட்டம் அங்கே ரொம்ப அருமையாக இருக்கும். அவருடைய எப்படின்னா, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னாரு. அப்பேற்பட்ட அவருடைய வழிபாடு நமக்கு மன அமைதியையும், என்ன தேடுதல் இருக்குதோ அந்த பிரார்த்தனையெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு அவருக்கு மட்டுமே உண்டுங்க. ஏன்னா தீப சொடி ஒளிச்சுடராய் அப்படிம்பாரு. உருவ வழிபாட்டை விட இந்த தீபத்துடைய வழிபாடு, மெடிடேஷன், தியானம் நமக்கு அற்புதமான விஷயத்தையெல்லாம் கொடுக்குது அப்படின்னு சாந்த சொர்பமாக சொன்னவர் வள்ளலாருங்க. அவருடைய அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி, இந்த வாசகமே நமக்கு ஒரு உயர்வை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இத்தனை விஷயங்கள் தை மாதத்தோட, தமிழ் மாதம் அப்படிங்கிற சிறப்பான மாதத்தோட இந்த பிப்ரவரி என்னென்ன விசேஷ நட்நாட்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இதெல்லாம் கோச்சார கிரகங்கள் கட்டத்தில் எப்படி இருக்குது, 12 கட்ட பாவகத்தில் நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் எப்படி கிரகங்கள் இருக்குது, இதெல்லாம் வச்சு தான் நம்ம பலாபலன் சொல்கிறோம். இது பொது பலனே தான், ஒரு 40% தான். மற்றபடி நம்மளுடைய தசா புத்தி, நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பை வச்சு தான் முழு பலனை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு ராசிக்காரர்களும், அதாவது ஆங்கில இந்த பிப்ரவரி மாதம் எப்படியெல்லாம் வழிபாடு எடுக்கலாம், எந்த மாதிரி நமக்கு பரிகாரம், எந்த மாதிரி நமக்கு பலாபலன் அப்படிங்கிறத துல்லியமாக
இனி வரும் வீடியோவில் பார்ப்போம். அதே போல் இது எல்லாமே உங்களுக்கு வந்து பொதுவான பலன்கள் தான். உங்களுடைய முழு ஜாதக பலனை பார்த்துக்கணும், என்னென்ன கஷ்டங்கள் இருக்குது, என்னென்ன நிவர்த்தி பண்ணலாம், எந்த கோயிலுக்கு போகலாம், எப்படியெல்லாம் பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய ஜாதகத்துடைய முழு பலாபலனை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல என்னோட ஃபோன் நம்பர் வருது, அப்பாயின்மெண்ட்டு வாங்கிக்கோங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாமே நீங்கள் அழகாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சிம்மராசி நேயர்களுக்கு பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முயற்சி, வெற்றி, எந்த ஒரு விஷயத்திலையும் காரியத்தை கண்ணா இருந்து குறியா இதை வச்ச குறி தப்பாது அப்படிங்கிற விஷயமெல்லாம் யாருன்னா சிம்மராசி தாங்க. தைரியமானவங்க, விட்டு கொடுக்கக்கூடிய அமைப்பும் உண்டு. ஆனால் அன்புக்கு மட்டும்தான் கட்டுப்படுவீங்க. அதிகாரம் பண்ணி பேசுனீங்க அவ்வளோதான், ஆளப்பார் அப்படின்றீங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு எப்படி இந்த பிப்ரவரி மாதம், அது தை மாதத்தோடு வரக்கூடிய இந்த விஷயம் எவ்வளவெல்லாம் உங்களுக்கு நல்ல காரியங்கள் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தா அற்புதமாக இருக்குதுங்க. பயப்பட வேண்டாம். நல்ல நல்ல விஷயங்கள், முயற்சிகள்லாம் எடுங்க. தடை தாமதம் இருந்த விஷயமெல்லாம் இந்த மாதம் நல்லா இருக்குது. பிப்ரவரி மாதத்துக்குள்ள கைகூட விஷயமும் குழந்தைகள்னால நல்ல செய்தி வருது. குழந்தைகள்னால நல்ல அற்புதமான காலகட்டமாக இருக்குது. நல்ல ஒரு சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய விஷயம். காதல் வசப்பட்டிருக்கிறவங்கள இந்த மாதம் பேசுங்க. சீக்கிரம் அம்மா அப்பாலாம் ஒத்துக்குவாங்க. மதம் மாறி கல்யாணம் பண்ணக்கூடியவங்க நிறைய பேர் யாருன்னா சிம்மராசியாக தான் இருப்பாங்க. சிம்ம லக்னக்காரங்களாக இருப்பாங்க. அல்லது ஜாதி விட்டு ஜாதி இந்த மாதிரி திருமணம் நடக்கக்கூடியதெல்லாம் உங்களுக்கு தான் இருக்கும். மகம், பூரம், உத்திரம் நட்சத்திரமெல்லாம் இருக்கக்கூடிய உங்களுக்கு, மக நட்சத்திரக்காரங்களுக்கு வியாபாரம் சார்ந்த, தொழில் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இந்த மாதம் வந்து ஒரு விமோச்சனத்துக்கு வரும், ஒரு தீர்வுக்கு வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. பூரம் நட்சத்திரக்காரங்கள் விசேஷமான விஷயம் நடக்கக்கூடிய அமைப்பு, புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய விஷயம். அதே போல் கல்யாணம் காட்சி இது மாதிரி அலங்காரமெல்லாம் பண்ணிட்டு நிறைய சுபகாரியங்களுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படிங்கிறது பூர நட்சத்திரக்காரங்க இருப்பீங்க. அடுத்த உத்தர நட்சத்திரக்காரங்க அப்படின்னா அலைச்சல்கள் உண்டுங்க. ஏதாவது ஒரு விஷயம் வீண் அலைச்சலை கொடுக்கும். அதே போல் ஒரு விரயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, கோயில் சார்ந்து அதிக பயணம் பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் உத்தர நட்சத்திரக்காரங்களுக்கு பிப்ரவரி மாதம் இருக்குது. அப்போ சிம்மராசி நேயர்கள் எல்லாத்துக்குமே ஒரு ஜெயத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள். விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அமோகமான வெற்றி உண்டு. பயப்பட வேண்டாம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாதிப்புகள் இருக்க தான் செய்யும். அதுலேருந்து நம்மளுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்து தான் அதை முழுமையாக நம்ம சொல்ல முடியும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் அப்படிங்கும்போது பதவி சார்ந்து, உயர்வு சார்ந்து, அரசியல் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்களாம் கவனமாக இருக்கணும். கையெழுத்து போடும்போது கவனமாக போடணும். ஒரு வீண் அலைச்சலோ வீண் கெட்ட பேரோ ஒன்று கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதில் அப்போ உங்களுடைய பேச்சுவார்த்தைகளில் ஒரு கவனம் தேவை. இதை தான் பேசணும், அதை தான் பேசணும், நிதானமாக யோசித்து புத்திசாலித்தனமாக பேசுகிறேன்னு நீங்களே வந்து வாயை கொடுத்து வம்பில் மாட்டிக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்குங்க. மனைவினால் யோகம் உண்டு. மனைவிக்கு தொழில் மாற்றம், இடமாற்றம், வேலைக்கு போயிட்டு இருந்தாங்கன்னா உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் பேசக்கூடிய அமைப்பு உண்டு. நிறையா பேத்துக்கு திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க. ஏன்னா இந்த அஷ்டமத்தி சனி வருது. அதனால் நெருப்பு ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடையது காலபுருஷனுக்கு 5ஆம் பாவகம். அப்போ புத்திரன் சார்ந்த விஷயம், பூர்வீக சொத்துல ஏதாவது வில்லங்கம் ஒரு ஏதாவது இருந்துச்சு, அல்லது பூர்வீக சொத்து வராமல் இருந்து தடையாக இருந்ததுன்னா இந்த மாதம் உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அப்போ எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறக்கூடிய விஷயம் பிப்ரவரி மாதம் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. பல சிக்கல்கள், தீர்வுகள் எல்லாமே வந்தாலும் வெளிநாடு, வெளியூர் போகக்கூடிய அந்தஸ்தோட, ஒரு கௌரவத்தோடு போகக்கூடிய காலகட்டங்கள். அதுக்கெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். வெளி பாஷை, அதர் பாஷை பேசக்கூடியவங்களாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களாம் உங்களுக்கு வந்து இந்த சிம்மராசி நேயர்களுக்கெல்லாம் வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து ஒரு நட்பு வட்டாரமாக பேசக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுக்கு அவங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்து ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. அப்படின்னு யாரோ வந்தாங்க நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறதுலாம் வந்து சொல்லுவாங்களே, இறைவனோட தூதுவர், ஆண்டவனோட தூதுவர்னு. இது போல தான் மனுஷாரூபால தான் வந்து நமக்கு வந்து பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த சிம்மம் எப்படின்னா சில விஷயங்களை நம்பிக்கையாக எடுத்துக்கும், இன்னொரு சில விஷயங்களை மதியமேல் பூனை மாதிரி அவங்க கிடக்கிற நம்ம சொல்கிறதான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி அந்த சில நமக்கு அந்த தலைமைத்துவம் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஆதிக்கம் இருக்கும். செவ்வாய் சூரியனுடைய ஆதிக்கம் யாருக்கு அதிகமாக அப்படின்னு சுக்கிரனுடைய இடமா இருந்தாலும், 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பாக இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும் சரிங்க, உங்களுடைய அந்த கிரக சூழ்நிலையை வேற, ராசி கட்டங்கிறது வேற, அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த செவ்வாய் சூரியன் ஆதிக்கம் உங்களுக்கு எப்பயுமே இருக்கும். அப்போ எப்படின்னா நம்ம தான் முன்னாடி, நம்ம தான் முதல் ரோலில் உட்காரணும், நான் தான் ராஜா அப்படிங்கிற எண்ணங்கள் இயற்கையிலே பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி இருக்கும் அப்படிங்கிறது. அதே போல் இந்த மக நட்சத்திரம்பாங்க எல்லாரும், நான் தாங்க மகம், ஜெகத்தை ஆள்வாங்களா, இவங்களே கஸ்டமர், வாடிக்கையாளரை இவங்களே ஒரு பதில் சொல்லிக்கிறது, அதெல்லாம் கிடையாதுங்க. மக நட்சத்திரம் அப்படிங்கும்போது எந்த மாதத்தில் பிறந்தா அவங்களுக்கு யோகமாக இருக்குன்னா, மாசி மகத்தில்
பிறந்தாதான் அவங்க டாப் மோஸ்ட்டுங்க. அதாவது 100க்கு 100. அதுவே கிரகங்கள் சரியான இடத்துல லக்னம் லக்னாதிபதி கெட்டு போயிருந்தாலும் அனுபவிச்சு தான் மேன்மைக்கு வரக்கூடிய அமைப்பு உண்டுங்க. இப்போ 40 வயசுக்கு மேலே தான் ஜெயலலிதா அம்மாவே ஒரு உயர்வை அடைஞ்சாங்க, அந்தஸ்து அடைஞ்சாங்க, ஒரு சிஎம் போஸ்ட்டுக்கு வந்தாங்க. அப்படிங்கிறதுலாம் எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலைகள் பாதைகளை கடந்து வந்தாங்க. அவங்க ஃபேமிலிங்கிற விஷயமெல்லாம் என்னன்னு பார்க்கணும். ஸோ இதுபோல் நம்ம ஒரு நட்சத்திரத்தை வச்சே நம்ம டக்குன்னு நீங்கள் சிம்மராசி அப்படி இப்படிலாம் சொல்லக்கூடாது. இது இந்த நிறைய இப்போ எதிர்பார்ப்பு வாண்டட் எதுலன்னா எல்லா சேனல் எல்லா யூடியூப்லேயும் உங்களுக்கு என்னென்னா நிறைய ராசி பலன் மாத பலன் போகிறதுனால அதை நம்பிட்டு அவங்களே நிறையா அவங்க கிரியேட் பண்ணிக்கிறாங்க வாடிக்கையாளர். இதெல்லாம் நீங்கள் நிறைய யோசனைகளை கொண்டு வராதிங்க. நீங்களே பாதி ஜோதிடர் மாதிரி உட்காந்துட்டு பேசுவாங்க. அப்போ நம்ம சொல்கிறத கேட்குறாங்களா அவங்க சொல்கிறத நம்ம கேட்கணுமா அப்படி நமக்கே கன்ஃபியூஸ் ஆயிரும். இதெல்லாம் எப்படின்னா நான் பார்த்துட்ருப்பேன், கோச்சார கிரகம் என்ன இருக்குன்னு, சந்திரன் எங்கே போயிட்டுருக்கு, புதன் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்லாம் பார்ப்பேன். ஸோ நமக்கு சந்திராஷ்டமம் வந்தால் கூட அது என்ன பிரச்சனையை கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் மாதம் கேட்குறவங்களாம் இருக்காங்க. அப்போ இந்த சிம்மராசி நேயர்கள் பல பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பயப்பட வேண்டாம், உங்களுக்கு பயமே இருக்காது. இருந்தாலும் முருகனுடைய வழிபாடுக்குரிய இந்த மாதமாக இருக்கிறனால நீங்கள் வயலூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. திருச்சி மாவட்டம் இருக்குது, நீங்கள் மேப்பில் போட்டுக்கலாம். போயிட்டு 3 அபிஷேக பொருள் கொடுத்து வழிபாடு எடுத்துகிட்டு ஒரு 1 hour அங்கே உட்காந்து இருந்துட்டு வாங்க. இன்னும் சரி நான் மதுரை சைடு திருநெல்வேலி அந்த பக்கம் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பழமுதிர் சோலை போயிட்டு வாங்க. அங்கே போய் அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு வாங்க. இந்த இளந்த மரம் அரளி மரம்பாங்க, அரளி செடி இளந்தை மரம் அப்படிம்பாங்க. இந்த மரம் இதெல்லாம் தாந்திரியங்க. இந்த இதுக்கு நீங்கள் புதன்கிழமையும் சரிங்களா ஞாயிற்றுக்கிழமை 2 நாளும் அந்த விருஷத்துக்கு ஒரு குடம் தண்ணி ஊற்றுங்க. ஒரு சிட்டிகை மஞ்சத்தூளை போட்டு அந்த மரத்துக்கு நீங்கள் இந்த 2 விருட்சத்தில் எதில் ஒரு விருட்சத்துக்கு மரத்துக்கு தண்ணி ஊற்றுங்க. இந்த குரு பகவானுடைய வக்கர உங்களுக்கு பாதிப்பு இந்த மாதம் வராது. மாதம் வேறு பலாபலன் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த வயலூர் முருகனை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நிலத்தில் போர் புரிந்த இந்த ஒரு விஷயம் இருக்குது. அப்போ நிலத்தில் போர் புரிஞ்சது எதுங்க, திருப்பரங்குன்றம். இந்த மாதிரி வயல்வெளி சார்ந்து இருக்கக்கூடியது வயலூர் முருகன். இந்த மாதிரி நம்ம ஏன் இந்த ஸ்தலம் எடுக்கிறோம் அப்படின்னா சில பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது. அப்போ 2ல் இருக்கக்கூடிய கேது நிலத்தில் போர் புரிந்த திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு போய் நீங்கள் வழிபாடு எடுக்கலாம். இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த 3 விஷயம் நீங்கள் செய்யும் பொழுது அற்புதமான மாதமாகவும் ஒரு அழகான ஒரு விஷயத்தையும் தேடுதலுக்கு தீர்வு கிடைக்கும், முருகன் அருள் கிடைக்கும், கிட்டும் அப்படிங்கிற வாழ்த்தி வணங்கி அடுத்த பதிவில் சந்திப்போம்.